அப்ப ஏதோ ஒரு வழியையும் வச்சிருக்கிறார். தெளிவா சொல்றாரு பாருங்க. பா சில விஷயங்களை நீ ஃபேஸ் பண்ணும் பொழுது நீ மூழ்கி போயிடுவ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. உன்னால் தாங்க முடிகிற அளவுக்கு தான் நான் அனுமதிச்சிருக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுமையா இரு, நான் வழியை காட்டுறேன். அழகா அந்த வழியில எகிரி குதிச்சுட்டு மீண்டும் வெளியில வந்துரு. அப்போ அந்த தீமை நின்றும் ரட்சிப்பதற்கு ஒரு போக்கையும் வழியையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு வருகிற தீமைகளில நமக்கு நம்பிக்கை இல்லாமல் அல்ல, நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் தேவன் காப்பாற்ற போகிறார். 2 கொரிந்தியர் 1:8-10 படிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம் வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பவுல் சொல்றாரு, முதல்ல உபத்திரம் வந்துச்சு, அடுத்தது பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கையே போச்சு. அந்த அளவுக்கு பிரச்சனைகள். 3வது, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமும் வருத்தமும் எங்களுக்கு வந்துச்சு. நம்ம